இப்போ சீமான் அவர்களும் அவருடைய மாநாட்டில் சாதி சார்ந்த மாநாடுகள் நடத்துகிறாருன்ற ஒரு கேள்வியும் எல்லாரும் எழுப்பிட்டு வராங்க. எங்கே சாதி சார்ந்த மாநாடு? இந்த மரங்களின் மாநாடு அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இல்லை, நான் தவறான பார்வை. மரங்களின் மாநாடு, ஆடு மாடு மாநாடு அப்படி நான் பார்க்கலங்க. அது இயற்கையை வலியுறுத்துறதுக்கான ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை நான் பார்க்குறேன். நான் அப்படி அவரை சாதியவாதியாக நான் பார்க்கல. அவர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல முயற்சிகளாக தான் எனக்கு தோணுது. அதாவது அவர் மாடுகளை ஓட்டிகிட்டு போகும்போது மேய்ச்சல் நிலங்களோட முக்கியத்துவத்தை உணர்த்துறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சீமானுக்கு நோக்கம் அப்படி இருந்துட்டு கூட போட்டுமே, அவர் எழுப்பின பிரச்சனைக்கான உங்கள் பதில் என்ன? யாருமே எழுப்பாத ஒரு பிரச்சனை அவர் கிளப்புறாருல, அந்த விதத்தில் மற்றவங்க அட்ரஸ் பண்ணாத ஒரு இஷ்யூ அவர் கிளப்புறாருன்னு போது நம்ம அது குறித்து அரசு அது குறித்து சிந்திப்பது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்துக்காக போராடின தியாகிகளே சுதந்திரத்துக்கு பிறகு மக்கள் தூக்கி அடிக்கிறாங்க. அது அவங்களுக்கும் தெரியும். சுதந்திரம் கிடைச்ச பிறகு இந்த மக்கள் நம்மளை தூக்கி அடிப்பாங்க. அது மக்களோட புத்தி. ஆனால் மக்களுக்காக போராட வருபவர்கள், மக்களை அளவில்லாமல் நேசிக்கக்கூடியவர்கள் அது குறித்து கவலைப்பட மாட்டாங்க. காமராஜரை தோக்கடித்த மாநிலம் இது உருப்படுமா? தமிழ்நாடு. காமராஜன்றது எவ்வளோ பெரிய தலைவர், நினைத்தே பார்க்க முடியாத தியாகங்களை செய்த ஒரு தலைவர். அவரை போய் தோக்கடித்த மாநிலம் இது. அதில் எத்தனை முதலீடுகள் வந்திருக்கு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாயிருக்குன்றதை வெள்ளை அறிக்கை விடுங்க. கூட்டு போங்க, மீடியாவை கூட்டு போய் காமிங்க, டூர் கூட்டு போங்க. அதான் உங்கள் கொத்தடிமை மீடியாவை 90% உங்கள் மீடியாவை உங்கள் காலடியில் தான் உட்கார வச்சுருக்கீங்க. அறிவாளி அல்சேஷன்களை வளர்த்து வச்சுருக்கீங்கல்ல, தேனும் பாலும் ஊற்றி. பெரியார் குறித்த புகைப்படத்தை திறந்து வைப்பது, அங்கு பேசுவது, பெரியார் புத்தகங்களை அங்கே வைப்பது என்பதெல்லாம் வாடகைக்கு ஒரு ஹாலை எடுத்து செய்யக்கூடிய காரியம். இதை புரிஞ்சுக்கோங்க. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் அழைத்து இவர்கள் போகவில்லை. அதை முதல்ல இந்த உண்மை தெரியணும் உங்களுக்கு. 24 மணி நேரமும் 365 நாளும் சுய விளம்பரத்துக்கு தானே நேரம் சரியாக இருக்குது. முழுக்க முழுக்க விளம்பர மாடல் ஆச்சு தான். வெட்கமாக இல்லையா அவர்களுக்கு? ஒரு நாளைக்கு 2 பேர் சாவறான். இது யதார்த்தம், கண்ணு முன்னால் இருக்க யதார்த்தம். இதை சரி செய்யறதுக்கு முடியலன்னா மந்திரி எதுக்கு, சேர்மன் எதுக்கு? நீங்களை நானும் இதுவரை பார்க்காத கேடுகட்ட எலெக்ஷனாக இருக்க போகுது. தமிழ்நாடு வரலாறுல இல்லாத கேவலமான எலெக்ஷனாக 26 எலெக்ஷன் இருக்க போகுது. 2 பேரும் காசு அள்ளி விட போகிறோம். இப்பயே சேர்த்து வச்சுட்டானுங்க. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராபின்சன். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நன்றாக இருக்கிறேன் சார். ஐரோப்பிய நாடுகளுக்கு நம்முடைய முதல்வர் முதலீட்டை ஈர்க்கிறதுக்காக சென்றிருக்காரு. கிட்டத்தட்ட 35,000 கோடிக்கு இதுவரைக்கும் முதலீட்டை ஈர்த்திருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. வேலை வாய்ப்புகளும் அந்த அளவுக்கு பெருகிருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? வரவேற்கத்தக்க முயற்சி தான். இதில் ஆட்சேபிப்பதற்கு எதுவும் இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா சில பேர் அதை கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க கட்சிக்காரங்க, திமுக ஆதரவாளர்கள் அதை வரவேற்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச இதில் நாம் குறை காண்பதற்கு எதுவும் இல்லைன்னு தான் தோணுது. முயற்சி நல்ல முயற்சி, அதில் சந்தேகமே இல்லை. அதை தாண்டி இவங்க சொல்லக்கூடிய முதலீடுகள் எவ்வளோ வந்திருக்குது. இப்போ ஒரு முதலமைச்சரான பிறகு 4வது முறையாக வெளிநாடு போகிறாருன்னு நினைக்கிறேன். இந்த 4 முறை பயணத்துலேயும் பார்த்திங்கன்னா கடந்த 3 முறை இவர் போன பொழுது எவ்வளோ, 3 முறையோ 2 முறையோ போன பொழுது இவங்க ப்ராமிஸ் பண்ணதில் எவ்வளோ வந்திருக்குது, எவ்வளோ வேலை வாய்ப்புகள் பெருங்கியிருக்கு, அதை பற்றின ஒரு தெளிவான வெள்ளை அறிக்கை வேணும். கடந்த காலங்களில் வெள்ளை அறிக்கை வேணும்னும் போது அவங்க டிஆர்பி ராஜா வெள்ளை அறிக்கை வெளியிடுவது சிக்கலானது. ஏன்னா அது அவங்களுடைய உள் விவகாரங்கள், அதை ப்ரைவசியை அஃபெக்ட் பண்ணிடும். அப்படி ஏதோ கதை அளந்தார் அவர். அது ரொம்ப தவறான ஒரு கருத்து. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது வெள்ளை அறிக்கை வேணுன்றதை வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியாது. ஏன்னா அதில் சிக்கல்கள் இருக்குது. அது ஒரு நிறுவனத்தை பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிட்டோன்னா அது இன்னொரு நிறுவனத்தை பாதிக்கும். இந்த மாதிரி ஏதோ கதை அளந்தார், கப்ஸா விட்டார் அவர். அது ஏற்புடையதல்ல. நிச்சயமாக நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவு முதலீடு வந்திருக்கிறது, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் பெருகி இருக்குது, இந்த விஷயங்களை இந்த அரசு கண்டிப்பாக வெளியிடணும். வந்த வரைக்கும் அது வெளியிடணும். இவ்வளோ முதலீடுகள் வந்திருக்கு, அது செயல்பட ஆரம்பிப்பதற்கு இன்னும் 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் ஆகும். இப்போ முழு அளவில் செயல்படலை. இன்னும் 6 மாதத்தில் எவ்வளோ பணியாளர்கள் அமர்த்தப்படுவார்கள், அந்த மாதிரியான விவரங்களையாவது அவங்க வெளியிடணும். ஓரளவுக்காவது உண்மையை சொல்லணும். அரசாங்கம் சொல்கிறத அப்படியே வாந்தி எடுக்கிறது மீடியாவோட வேலை கிடையாது. மறுவாந்தி எடுக்குது மீடியா. அரசாங்கம் சொல்கிறத மீடியா அப்படியே வாந்தி எடுக்குது, இல்லை மறுவாந்தி எடுக்குது. இது கிடையாது. ஊடக தர்மன்றது இது கிடையாது. எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடியது நியாயமான ஒரு கேள்வி. ஆகவே இந்த வெளிநாட்டு பயணம், ஸ்டாலினுடைய இப்போ ஜெர்மனிக்கு போயிருக்காரு, இங்கிலாந்துக்கு போயிருக்காரு. இந்த இடங்களில் அவர் இவ்வளோ முதலீடு ஏதோ ஒரு ஃபிகர் அவங்க சொல்கிறாங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்ததுன்றாங்க. அதில் இப்போ எதிர்க்கட்சி தலைவரும் அண்ணாமலை சொல்கிறதும், நம்முடைய எடப்பாடி அப்புறம் நயினார் சொல்கிறது இங்கே ஏற்கனவே இருக்க கம்பெனியோட போய் அங்கே ஒப்பந்தம் போடுறாங்க. இது ஏற்கனவே இருக்க திட்டத்தை தான் மறுபடியும் அவங்க ரீஇஷ்யூ பண்ணுறாங்கன்ற பாணியில் சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அங்கே இருக்குன்னா
அதோட யூனிட் வேறன்னா அங்கே போய் போடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. விரிவாக்கம் பண்ணுறாங்க அப்படின்ற விரிவாக்கம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் அதில் சில குழப்பங்கள் இருக்குன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதுக்கு தான் வெள்ளை அறிக்கை வேணும். இப்போ நேரடியாக எதிர்க்கட்சிகள் வைக்க இந்த எதிர்க்கட்சிகளாலையும் இன்னமும் வலுவாக அந்த குற்றச்சாட்டை முன்வைக்க முடியல. இன்னும் வலுவாக அவங்க வைக்கணும். கேட்ட கேள்விகளுக்கு அரசு பதில் சொல்லணும். அந்த பயணமே தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது எனக்கு சரியாக படலை. ஒரு முதலமைச்சர் வெளிநாடு போகிறாருன்னா போட்டோம், என்ன இப்போ தப்பு, போயிட்டு வரட்டும். ஏதாவது ஒரு அவங்க சொல்கிறதுல ஒரு 10% நடந்தால் கூட அது நன்மை தானே. ஓகே, அவங்க ப்ராமிஸ் பண்ணுறதுல அல்லது அவங்க விளம்பரப்படுத்திக்கிற அந்த முதலீடுகள்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு 10% வந்தாலுமே வந்து அது தமிழ்நாட்டுக்கு நல்லது தான், வேலை வாய்ப்புகள் பெருகும், அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஓகே. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டுகளுக்கு போய் முதலீடு இருக்கக்கூடிய முதலமைச்சரோ தமிழ்நாடு அரசு ஏன் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகள் அவங்கள கொண்டு வந்து முதலீடு செய்கிறதுக்கு முயற்சி எடுக்காமல் ஏன் வெளிநாடுகளுக்கு மட்டுமே போய் இவங்க முயற்சி எடுக்கிறாங்கன்ற கேள்வி வருது. அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆஸ் சச், அதாவது ஒரு பயணம் என்கின்ற முறையில் ஜெர்மன், இங்கிலாந்து நாடுகளுக்கு 8 நாள் பயணமாக முதலமைச்சர் போனது என்பதில் எனக்கு இன்னும் தவறாக எதுவும் படலை. ஆனால் இந்த அவருடைய ஆட்சி காலம் முழுவதிலும் அவர் வெளிநாடுகளுக்கு எத்தனை முறை போனார், எவ்வளவு முதலீடுகள் கையெழுத்தானது, எவ்வளவு முதலீடுகள் இன்றளவு வந்திருக்கிறது அல்லது வரும், அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாயிருக்கு என்பது குறித்த ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து இப்போ இல்லாட்டியும் ஜனவரி பிப்ரவரியில் எலெக்ஷனுக்கு 1 மாதம் முன்னால் 2 மாதம் முன்னால் வெளியிட்டால் அது நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை கேட்குறவங்க இவங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அது குறித்த வெள்ளை அறிக்கையும் ஆட்சியின் இறுதி காலத்தில் இப்போ வேண்டாம். இன்னும் 8 மாதம் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் மே மாதம் வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு ஆயுள் காலம் இருக்குது, 9 மாதம். தேர்தல்கள் மார்ச் ஏப்ரலில் வர இருக்குது, இன்னும் 7 மாதம் இருக்குது தேர்தல்களுக்கு. அதற்கு முன்பாக பை ஜனவரி வாக்கில், தேர்தலுக்கு 2 மாதம் முன்பு அல்லது பிப்ரவரி, ஏன்னா மார்ச்சில் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் நடத்தை மாதிரி விதிகள் வந்து அமலுக்கு வந்துடும், அதனால் அப்போ வெளியிட முடியாது. பை ஜனவரி எண்ட் ஆர் பிப்ரவரி. ஓகே, மார்கழி இப்போ முடிஞ்சு தை பிறந்தா வழி பிறக்கணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அப்போ வந்து இவங்க ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க வந்து அதிகாரத்துக்கு வந்தப்போ, பவருக்கு வந்த உடனே எடப்பாடி பீரியடில் எவ்வளோ தூரம் நிர்வாகம் சிரிச்சது ஸ்தம்பிச்சதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த மாதிரி இவங்க கவர்மெண்ட்டில் இவங்க என்னத்தை சாதிச்சாங்க, எந்த அளவுக்கு இவங்க சாதிச்சாங்க அப்படின்றத பற்றி இவங்க ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்கன்னா அது ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கும். அடுத்த யார் கவர்மெண்ட் வந்தாலும் வரும்போது வெளியிடுறாங்களோ இல்லையோ, ஆட்சியை விட்டு இறங்கும்போது அல்லது தேர்தலுக்கு இறுதி கட்டத்தில், அதிகாரத்தோட ஆட்சியின் இறுதி கட்டத்தில் அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அது ஓகே சார். இதை பற்றி கேட்குறப்போ முதல்வர் சொல்கிறாரு, இது எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்த பயணம் போல் இல்லை, அவர் போயிட்டு வந்த பயணம் போல் நினைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி. இது மாறி ஆங்கிலத்தில் ஹிந்தியில் தூத்து மேமேன்வாங்க. அதாவது நீ ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்லன்ற கதை. இது வந்து காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி கேட்குறது அவரோட உரிமை. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கேட்டிங்கல்ல, அதை தான் அவர் இன்றைக்கி கேட்குறாரு. இன்ப சுற்றுலான்னு அவர் சொல்கிறாரு. அவர் போனதோட நீங்கள் அப்போ 4 மடங்கு என்னமோ 4 தடவை என்னமோ கூட போயிட்டு வந்துருக்கீங்க. இது யாரோட செலவு? அரசாங்கத்தோட செலவில் தானே போகிறீங்க. ஓகே, அப்போ மக்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமியோட கேள்வியை ஒதுக்கி தள்ளிட்டு அல்லது எடப்பாடி இழிவுபடுத்திட்டு முதலமைச்சரோ திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களோ மேலே தொடர்ந்து போவார்களே ஆனால் அவர்களுக்கு பெரிய இடையூறுகளும் நெருக்கடிகளும் காத்து கிடக்கிறது. ஏன்னா மக்கள் இந்த கேள்வியை கேட்பாங்க. இன்றைக்கி எடப்பாடியோட சாதனைகளை பற்றி பேசுகிறதுக்கு நேரம் கிடையாது. உங்கள் ஆட்சி 4.5 வருஷம் ஆண்டிருக்கீங்க, 5 வருஷம் பொறுத்து மக்கள்கிட்ட போகும்போது ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றதான் கேள்வி. எடப்பாடி என்ன செஞ்சார் செய்யலன்றது கேள்வி கிடையாது. அப்போ உங்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டங்களோட இன்றைய நிலைமை என்ன? ஏன்னா நீங்கள் மக்கள் வரிப்பணத்தில் தான் வெளிநாட்டுக்கு போகிறீங்க வரீங்க. இப்போ இந்தியாவில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் எத்தனையோ சர்வதேச தரம் வாய்ந்த கம்பெனிகள் இருக்கும்போது, இந்திய நிறுவனங்கள், சர்வதேச தரம் வாய்ந்த இந்திய நிறுவனங்கள் எவ்வளவோ இந்தியாவில் இருக்குது. அந்த நிறுவனங்களை முதலீடு பண்ண சொல்லி தமிழகத்திற்கு அழைத்து வந்து அவர்களை வலியுறுத்தி அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து அந்த முதலீடுகளை இந்தியாவுக்குள்ளே ஈர்க்காமல் வெளிநாடுகளுக்கு போய் நீங்கள் வந்து ஈர்த்துட்டு வரீங்கன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தன்ற கேள்வி எழுவது இயல்பானது. நீங்கள் வெளிநாட்டுக்காரன் எப்போ வருவான்? லேபர் சீப்பாக இருந்தால் தான் வருவான். ஓகே, இங்கே வர்றது அவனுக்கு லாபம் பார்க்க மட்டும்தான் வருவான். அது ஏன் இந்திய நிறுவனங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க? அப்போ வந்து இங்கே லேபர் சீப்பாக கிடைக்குது, உழைப்பு வந்து ரொம்ப குறைந்த ஊதியத்துக்கு சுரண்டப்படுதுன்றதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள். அது ஒரு பக்கம். அது கூட 2வது இஷ்யூ. முதல் இஷ்யூ, நீங்கள் வந்த பிறகு இது வரைக்கும் நீங்கள் பெருமையாக பேசிக்கிறீங்கல்ல, விளம்பரப்படுத்திக்கிறீங்கல்ல, அதில் எத்தனை முதலீடுகள் வந்திருக்கு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாயிருக்குன்றதை வெள்ளை அறிக்கை விடுங்க. கூட்டு போங்க, மீடியாவை கூட்டு போய் காமிங்க, டூர் கூட்டு போங்க. அதான் உங்கள் கொத்தடிமை மீடியாவை 90% உங்கள் மீடியாவை உங்கள் காலடியில் தான் உட்கார வச்சுருக்கீங்க. அறிவாளி அல்சேஷன்களை வளர்த்து வச்சுருக்கீங்கல்ல, நல்லா தேனும் பாலும் ஊற்றி மட்டன் சிக்கன் சைவ சாப்பாடு அசைவ சாப்பாடு ஃபாரின் பிஸ்கட்லாம் போட்டு ஒரு பெரிய கூட்டத்தையே உங்கள் காலடியில் உட்கார வச்சுருக்கீங்கல்ல அறிவாளி அல்சேஷன்கள்.
அவங்கள கூட்டு போங்க, கூட்டு போய் காமிங்க. இல்லை இன்டர்நேஷ்னல் மீடியாவை கூட்டு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் மீடியாவை கூட்டு போங்க. உங்கள் கோதி மீடியாவையும் கூட்டு போங்க, இல்லை தேசிய அளவில் இருக்க மீடியாவையும் கூட்டு போய் காமிங்க. இந்த முதலீடு இத்தனை நாள் வந்தது, இப்போ இது முதலீடு வந்துடுச்சு, இதை பாருங்கள், இந்த தொழிற்சாலை வந்துடுச்சு, இந்த முதல்ல இப்போ 10 பேர் வேலை செய்கிறாங்க, இன்னும் 4 மாதங்களில் 100 பேர் ஆவாங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்து ஆண்டுக்கு 300 பேருக்கு மேலே வேலை கிடைக்க போகுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி டைரெக்டாக மீடியாவை கூட்டு போய் காமிங்க. எங்கெங்கெல்லாம் வந்து முதலீடு வரும்னு ப்ராமிஸ் பண்ணாங்களோ அந்தந்த இடத்துல நீங்கள் வெறும் எய்ம்ஸ் வைக்கிறோன்னு ஒரு கல் எடுத்து சேர்ந்து உதயநிதி காமிச்சார்ல, அந்த மாதிரி காமிச்சிட்டு தப்பிச்சு போக முடியாது. கூட்டு போய் காமிங்க. அப்போ முதலீடை பற்றி பேசுகிறது பெருமை இல்லைங்க, முதலீடு எந்த அளவுக்கு கீழே வந்திருக்குன்றதையும் நம்ம பேசணும். முதலமைச்சரோட வெளிநாட்டு பயணத்தில் எந்த தவறும் இல்லை, அதில் எனக்கு எந்த விமர்சனமும் இல்லை. ஓகே. ஆனால் இதுவரை போயிட்டு வந்த வெளிநாட்டு பயணங்களால் இங்கே விளைந்த நன்மை என்ன என்பது குறித்து நீங்களாகவே வந்து மீடியாவை, மாநில அளவில் ஊடகங்களையும் தேசிய அளவிலான ஊடகங்களையும் அழைத்து கொண்டு போய் நீங்களாகவே வந்து அவங்களுக்கு வந்து விவரித்து சொல்லுங்கள். 2வது ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. இதுதான் நியாயமான கேள்வி என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார், இன்ப சுற்றுலா என்று சொல்வது முதல்வர் வந்து அது அவமானப்படுத்தும் வகையில் அப்போல்லாம் ஒன்றும் அவமானலாம் கிடையாது. ஏன் இவங்க பேசல? அந்த காலத்தில் பக்தவச்சலம் முதலமைச்சராக இருக்கும்போது 2 நாள் வெயில் தாங்காமல் ஊட்டிக்கு போனப்போ கும்பி எரியுது, குடல் கருகுது, குழுகுழு வாசம் உனக்கு ஒரு கேடான்னு எழுதினவர் தான் கருணாநிதி. அதெல்லாம் வந்து அரசியலில் சகஜம். இன்ப சுற்றுலான்றதுலாம் தப்பான வார்த்தையே கிடையாது. ஸ்டாலின் அங்கிள்லாம் கோச்சுக்கிறது, இன்ப சுற்றுலானா கோச்சுக்கிறது. ஏன்னா நீங்கள் சொல்கிறத அப்படியே எழுதுறதுக்கு எல்லோரும் முரசொலியாக நடத்திட்டு இருக்கான். சொல்லுங்கள், இல்லாட்டி முரசொலி சொல்கிறது தான் எல்லோரும் சொல்லணும்னு. அதனால் இன்ப சுற்றுலான்றதுலாம் ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது. ஏன் எடப்பாடி போகும்போது நீங்கள் பேசுனீங்கல்ல, இன்றைக்கி வந்து இவங்களுக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்களுக்கு வந்து அது ஏதோ தரம் குறைந்ததாக ஒப்பாரி வைப்பவர்கள், எடப்பாடியும் ஜெயலலிதாவும் இருக்கும்போது இவங்க ஏன் கருணாநிதி எம்ஜிஆர் இருக்கும்போதெல்லாம் இவங்க என்னெல்லாம் பேசுனாங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட விடுங்க, எடப்பாடி பீரியடில் சமீபத்திய உதாரணம் எடப்பாடி பீரியடில் இவங்க என்ன மாதிரியான விமர்சனங்களை முன் வச்சாங்கன்றதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இவர்கள் புலம்புவது வந்து எந்த அளவுக்கு போலித்தனமானது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஓகே சார். சார், பெரியாருடைய படத்தை வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இன்றைக்கு திறந்து வைக்கிறார் முதல்வர், எப்படி பார்க்குறீங்க சார்? இது முதல்ல ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி நடத்துகிற விழா இல்லை சார், அதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப தவறாக இவங்க வந்து இங்கே பிரசாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அங்கே ஒரு பெரிய வளாகம், அது நிறையா கல்லூரிகள் இருக்குது. ஓகே. அங்கே வந்து நீங்கள் வந்து அங்கே இருக்க இவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட ஹாலில் 1 மணி நேரத்துக்கு 230 பவுண்டு, அதாவது இந்திய ரூபாயில் 25,000 ரூபாய் கட்டினீங்கன்னா வாடகைக்கு எடுக்கலாம். எடுத்து நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாங்க. ஓகே. சட்டவிரோத காரியம் பண்ணக்கூடாது. மற்றபடி உங்கள் தத்துவங்கள், உங்கள் கொள்கைகள், ஒரு இலக்கிய விழா அல்லது அரசியல் விழா, உங்களுக்கு பிடிச்ச தலைவரோட படத்தை திறக்கிறது, ஓகே, அந்த புத்தகங்களை வெளியிடுறது, பேசுறது, எதை வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுக்கும் ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகே. இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இங்கே இது வந்து அந்த பொய் பிரச்சாரம், இது ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகமே நடத்துது, இவர் போகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. தப்பு சார். அது தெரிந்தே இவர்கள் பொய் பேசுகிறார், உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லுகிறார். பெரியார் குறித்த புகைப்படத்தை திறந்து வைப்பது, அங்கே பேசுவது, பெரியார் புத்தகங்களை அங்கே வைப்பது என்பதெல்லாம் வாடகைக்கு ஒரு ஹாலை எடுத்து செய்யக்கூடிய காரியம். இதை புரிஞ்சுக்கோங்க. ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகம் அழைத்து இவர்கள் போகவில்லை. அதை முதல்ல இந்த உண்மை தெரியணும் உங்களுக்கு. சார், முதல்வர் அங்கே லண்டனில் ஜெர்மனியில் இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்திருக்கு. அதாவது தீபா என்ற ஒரு கூலி தொழிலாளி வந்து போகும்பொழுது ஒரு பாதாள குழியில் விழுந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனை? சார், இது இப்போ டைரெக்டாக முதலமைச்சர் இது குறை சொல்கிறது சரியானதல்ல. எடப்பாடி பீரியட்ல இதெல்லாம் நடந்திருக்கு. பல இடங்களில் ரோடை நோண்டி போட்டு மூடாமலே போயிடுறானுங்க. அந்த இடம் நம்ம ஏரியாவில் தான், சூளமேட்டில் தான் நடந்திருக்கு. ஆமாம். ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ரொம்ப அதாவது பரிதாபத்துக்குரிய ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட 40 வயது பெண்மணி, அவங்க உயிருக்கு போராடி இருக்கிறார். அப்படி இறந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் போராடி இருக்காங்க. இது அரசு வந்து, மாநில அரசு தான் இதற்கு பொறுப்பு ஏற்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் வந்து இதற்கு காரணமான அந்த அதிகாரிகள் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும். அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி ரோடை நோண்டி போட்டிருக்காங்க. பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். மின்வாரியம் நோண்டி போட்டிருக்கு. மெயின் ரோட்டில் ரோடை நோண்டி போட்டு பார்டர் ஃபென்சிங்கை தடுப்பு வைக்காமல் விட்டுருக்காங்க. சைக்கிளோ ஆட்டோவோ ஏதோ போய் விழுந்துனா, அல்லது குழந்தைங்க விழுந்துனா, ஏன் பெரியவங்களே விழுந்தாங்கன்னா கூட பெரிய பாதிப்புகள் ஏற்படும். இது மாநில அரசு, இதுக்கு மாவட்ட நிர்வாகம், கவுன்சிலரு, கீழ்மட்டத்தில் இருக்க ஏஇ, இவங்க தான் பொறுப்பு இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இது டைரெக்டாக முதலமைச்சர் இதுக்கு குறை சொல்கிறதுலாம் தவறானது. கீழே இருக்க நிர்வாகம் வந்து மந்திரி முதற்கொண்டு நம்ம சொல்லணும். இதுக்கு தான் கவுன்சிலருங்க இருக்காங்க, மேயரு, டெப்டி மேயர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? எத்தனை இடத்துல ரோடை நோண்டி போட்டிருக்கோம். குறைஞ்சபட்ச அறிவு கூட எல்லாமே இந்த அதிகாரிகள் செய்கிறாங்க. இந்த தீபாவோட மரணத்துக்கு கண்டிப்பாக அந்த சம்மந்தப்பட்ட ஏஇ அல்லது ஜேஇ கார்ப்பரேஷன் அல்லது எவன் நோண்டனோ அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும். அவங்க சஸ்பென்ஷனில் அவங்கள தூக்கி போடணும் இம்மிடியாக. அப்போ தான் மற்ற இருக்கவங்களுக்காக புத்தி வரும். இல்லைனா கைது செஞ்சு தூக்கி ஒரு 15 நாள் உள்ளே வைங்க. ஓகே. அடுத்த அதிகாரி பயப்படுவோம்.
ஆகவே இது ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் தான் இது. சார் போன வாரம் வந்து தூய்மை பணியாளர் பெண் வந்து மின்சாரம் தாக்கி இறந்து போனாங்க. இந்த வாரம் இந்த பெண். அதாங்க அந்த மின்சாரம் வந்து நேற்று ஜூனியருடன் கவர் ஸ்டோரி 2 நாள் ஒரு நாளைக்கு 2 பேர் மின்சாரம் தாக்கி தமிழ்நாட்டில் சாகுறாங்க. மின் வாரியத்தால் ஒரு நாளைக்கு 2 பேர் சாகுறாங்க. அந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாடு மின் வாரியம் இருக்குது. தமிழ்நாடு மின் வாரியத்தோட நிர்வாகம் சந்தி சிரிக்குது. ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாதது இன்னொரு பிரச்சனை. இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு இல்லாமல் வந்து ஒயர் அங்கங்கே தொங்குறது, டிரான்ஸ்ஃபார்மரில் வரக்கூடிய பிரச்சனைகள். நேற்று ரொம்ப அழகாக வந்திருக்குது. இது வரைக்கும் 2000 பேருக்கு மேலே என்னமோ செத்துருக்காங்க திமுக கவர்மெண்ட் வந்த பிறகு. உயிர் வாங்கும் மின்சாரத்துறைன்னு ஒரு நாளுக்கு 2 பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு மின் வாரியத்தால். மின் வாரியத்தோட செயல்பாடுகள் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது சார். மந்திரி தான் பொறுப்பு. திமுக ஆட்சிக்கு பிறகு தான் இது நடக்கும். ஆமாம், மந்திரி தான் பொறுப்பு. வேறு யார் பொறுப்பு? விளம்பரத்துக்கு தானேங்க 24 மணி நேரமும் 365 நாளும் சுய விளம்பரத்துக்கு தானே நேரம் சரியாக இருக்குது. வேறு எதுக்கு இருக்குது நேரம்? விளம்பர மாடல் ஆட்சி தானே இது. முழுக்க முழுக்க விளம்பர மாடல் ஆட்சி தான். வெட்கமாக இல்லையா அவர்களுக்கு? ஒரு நாளைக்கு 2 பேர் சாவறான். இது யதார்த்தம், கண்ணு முன்னால் இருக்க யதார்த்தம். இதை சரி செய்கிறதுக்கு முடியலன்னா மந்திரி எதுக்கு, சேர்மன் எதுக்கு? ரிசைன் பண்ணிட்டு போங்க. இதுக்கு ஒரு மந்திரி, ஒரு சேர்மன், அரசாங்க வரி பணத்தில் உங்களுக்கு காரு, சோயில் வழக்கு காரு, உங்களுக்கு பங்களா, எல்லா வசதியும் கொடுத்து ஒரு நாளைக்கு 2 பேர் சாவறதுக்கு தான் தமிழ்நாடு மின்சார வாரியம் இருக்கா? என்னங்க இதெல்லாம் அருவருப்பா இல்லை உங்களுக்கு? அந்த கவர்மெண்ட்டில் நடந்த விட மோசமாக நடக்குதுல்ல. கரெக்டாக தான் போட்டிருக்காங்க அது ஜூவியில். பார்த்தீங்கல்ல, 2 பேர் சாவறான் ஒரு நாளைக்கு தமிழ்நாடு மின் வாரியத்தால். என்ன தான் நிர்வாகம் பண்ணுறீங்க? இப்போ மற்றது வந்து நீங்கள் வந்து பணியாளருக்கு வந்து 25,000 பேர் என்னமோ வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட்டை தொழிலாளர்கள் வந்து தற்காலிக ஊழியர்களாக இருக்காங்க, அவங்கள நிரந்தர பணியாளர்களாக மாற்ற முடியல. 1,00,000 வேக்கன்சி இருக்குது, பணியிடங்கள் காலியாக இருக்குது, நிதிச்சுமை காரணம். இதெல்லாம் கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம. மக்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியல, சாவறான் அப்படின்னா அப்போ எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட், எதுக்கு ஒரு மந்திரி? இவ்வளோ மோசமாக ஏடிஎம்கே பீரியடில் கூட இல்லையாங்க. முழுக்க விளம்பரத்தில் ஓடுதுங்க. அது என்ன, இவங்க வண்டி எதில் ஓடுதுன்னா எதிர்கட்சிகள்கிட்ட புத்தி இல்லை, எதிர்கட்சிகளுக்கு புத்தியும் இல்லை, ஒற்றுமையும் இல்லை. ரெண்டாவது மீடியா திமுகவோட கொத்தடிமையாக உட்காந்துருக்குது. அதனால் மக்களுக்கு இந்த விஷயங்கள் போய் சேரல. இது அப்படியே இன்றைக்கி எடப்பாடி பீரியடில் நடந்திருந்தால் திமுக நார்நாராக கீழ்ச்சிருக்கணும். திமுக என்றுமே ஒரு மிகச்சிறந்த எதிர்க்கட்சி, அது என்றுமே சிறந்த ஆளும் கட்சியாக இருந்ததில்லை. திமுக அதனுடைய வரலாறு முழுக்க மிகச்சிறந்த எதிர்க்கட்சி, அது என்றுமே ஒரு சிறந்த ஆளும் கட்சியாக இருந்ததில்லை. அதனால தான் திமுகவோட 75 ஆண்டுகால வரலாறில் மக்கள் வந்து அது 50 வருஷம் எதிர்க்கட்சியாகவும் 25 வருஷம் ஆளுங்கட்சியாகவும் வச்சுருந்துருக்காங்க. ஓகே, இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். திமுக அதனுடைய ஆயுள் முழுவதும் சிறந்த எதிர்க்கட்சியாக இருந்திருக்கிறது, அது ஒருபோதும் சிறந்த ஆளும் கட்சியாக இருந்ததில்லை. இதெல்லாம் உங்களை மாதிரி இருக்க அடுத்த தலைமுறை தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ பெரிய துறை தமிழ்நாடு மின்சாரத்துறை, ஒரு நாளைக்கு 2 பேர் சாவரான வெக்கமாக இல்லை இந்த கவர்மெண்ட்டுக்கு. நாங்கள் எதுக்கு அப்புறம் எதுக்கு ஒரு மந்திரி, எதுக்கு ஒரு சேர்மனு? சோயில் வழக்கு காரு, ஆடம்பர பங்களாக்கள், லட்சக்கணக்கில் சம்பளம், கோடிக்கணக்கில் கிம்பளம். ஓகே, கான்ட்ராக்டருங்க பாரு, வாரத்துக்கு 2,500 ரூபாய் பட்ஜெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க மெயின்டெனன்ஸுக்கு. அவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகப்படியான ஃபண்ட்ஸு. அப்போ அதில் எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியது நடக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ குறைஞ்சபட்ச பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியலன்னா, மற்ற விஷயத்தெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க, குறைஞ்சபட்ச பாதுகாப்பை இந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தால் உறுதிப்படுத்த முடியலன்னா வெக்கமாக இல்லை? இதில் என்ன திராவிட மாடல் நான் கேட்குறேன். இதை கேள்விக்காக ஒருத்தம் கூட இல்லையாங்க. தேனும் பாலும் ஓடுதுன்னு எழுதுறானுங்க. 24 மணி நேரமும் மோடி, மதவாதம், பாஜக, இந்துத்துவா, பிஜேபியை வச்சு மோடியை வச்சு தான் இவங்க வண்டி இங்கே ஓடுது. அவன் வந்துடுவான்னு சிறுபான்மையின மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, மதச்சார்பற்ற மக்களை அதை வச்சு தங்கள் பக்கம் இழுத்து வச்சுருக்காங்க, கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பல முற்போக்காளர்கள், இருதய சுற்றி உள்ளவர்கள் மனம் கொதித்து போய் இருக்கக்கூடிய நிலைமையிலும் திமுக அரசுக்கு, ஸ்டாலினுக்கு எதிராக வாய் திறக்காமல் இருப்பதற்கு காரணம், இவங்களுக்கு எதிராக பேசக்கூடிய கருத்துக்கள், நாம் பேசக்கூடிய கருத்துக்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாஜகவுக்கு ஆதரவாக போய்விடும் என்கின்ற அச்சத்தால் பேசாமல் இருக்கிறாங்க. அதை தான் திமுக லாபமாக எடுத்துக்கிட்டு எல்லா அட்டுழியத்தையும் பண்ணிகிட்டு இருக்குது. நிர்வாகம் சந்தி சிரிக்குதுங்க. ஒரு நாளைக்கு 2 பேர் சாப்பிட்றானா என்ன டிபார்ட்மெண்ட் நடத்துறீங்க? நாங்கள் கண்ணு முன்னால் ஏங்க வளர்ந்த நகரத்தில் வெட்டி போட்ட ரோட்டில் ஒரு பெண்ணு விழுந்து இறக்குறான்னா அதுக்கு பொறுப்பு யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணல. முதலமைச்சர் பொறுப்பு, மந்திரி பொறுப்பு நான் சொல்லலை. குறைஞ்சபட்சம் அந்த ஏஐ நீ சஸ்பெண்ட் பண்ணியா? அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு அவனை? சரி, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பவர் இல்லை, சஸ்பெண்ட் பண்ணி அவனை? யாருக்குமே பொறுப்பு இல்லையா? அப்போ அது எப்படி யாருக்குமே பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியும்?
போய் பாருங்கள், அந்த போரூர் ஜங்ஷன்லாம் வந்து அப்படியே அது ரோடு கரணம் தப்புனா மரணம். மேயர் இருக்கான், டெப்டி மேயர் இருக்கான், 200 கவுன்சிலர் இருக்காங்க, மீடியா இருக்குது, யாருக்கும் கவலை இல்லை. ஓகே. அப்புறம் என்ன இது வந்து எல்லோருக்கும் எல்லாமான கவர்மெண்ட்டு ம். முழுக்க முழுக்க விளம்பரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த அரசு. ஓகே சார். சார், ஒரு பக்கம் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி சார்ந்த அந்த அரங்கத்தில் வந்து பெரியார் படத்தை திறந்து வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நேற்றைய தினத்தில் திண்டுக்கல் இந்த 2வது வார்டை சார்ந்த நகராட்சி கவுன்சிலர் ரம்யா அவர்கள் வந்து ஒரு அரசு ஊழியரை வந்து காலில் விழ வச்சுருக்காங்க. அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக இருந்திருக்காரு. அவருக்கு அது மேலே கைது பண்ணியிருக்காங்க, வழக்கு போட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இதுதான் திராவிட மாடல். திஸ் த கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் திராவிட மாடல். உண்மையான திராவிட மாடல் ஆட்சி தான். வெளியில் போய் விளம்பரப்படுத்திக்கிறது, கோடி கோடியாக செலவு பண்ணி உள்ளூரில் நாத்தம் முடை நாற்றம் எடுக்கும். இதை விடுங்க, இதையாவது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு லேடி ஏதோ பண்ணிட்டாங்க அவங்க ஆஃபீஸர். பல இடங்களில் ஆணவ படுகொலைகள் நடக்கும் பொழுது, அந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக நாங்கள் களத்தில் போய் போராடும் பொழுது, எங்களுக்கு எதிராக ஆணவ படுகொலை செய்த அந்த சதிகாரர்களுக்கு ஆதரவாக வந்து நிற்பது திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்கள், திமுக அதிமுகவினர் தான் என்று திமுக கூட்டணியில் அட்டை போல் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் ஆனந்தவிடன் கொடுத்த பேட்டியில் சொல்லுகிறார். இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இருக்காது, நான் ஒத்துக்கிறேன். ஒரு கட்சி அதை கவுன்சிலரும் சார். யார்? அந்த அம்மா. ரம்யா. சரி, அந்த அம்மா திமுக கவுன்சிலர். சந்தி சிரிக்குது இல்லை? ஓகே. நான் சொன்னது நிரூபணம் ஆயிடுச்சு. அவங்க திமுக கவுன்சிலர் அந்த காரியத்தை செஞ்சவங்க. கட்சி என்ன லட்சணத்தில் இருக்குங்க? இதை வந்து ஒரு கம்யூனிஸ்ட் செய்வானா? சத்தியமாக செய்ய மாட்டோம். இப்போ நான் சொன்னல, பே. சண்முகம் சொன்னார், ஆணவ படுகொலை எதிர்த்து நாங்கள் களத்தில் இறங்கி போராடும் பொழுது எங்களுக்கு எதிராக குற்றம் செய்த ஆணவ படுகொலை நிகழ்த்திய அந்த சாதி வெறியர்களுக்கு ஆதரவாக வந்து நிற்பது திராவிட இயக்கங்களை சேர்ந்தவர்கள், திமுக அண்ணா திமுகன்றார் அவர். இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். நேற்றைக்கு அந்த பெண்மணி, அந்த அதிகாரி, அவங்க என்ன பதவியில் இருக்காங்க? அந்த அம்மா கவுன்சிலர் சார், வார்டு கவுன்சிலர். அவங்க திமுகவை சார்ந்தவர். ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரை தான் காலில் விழ வைக்கிறாங்கன்னா இதுக்கு திமுக தலைமை என்னங்க பதில் சொல்லும்? நான் கேட்குறேன். என்ன லட்சணத்தில் உங்கள் கட்சி இருக்குது? அதாவது திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளை கூட நம்ம மன்னிச்சலாம், அதிகார வர்க்கம் செய்யுதுன்னா. ஏன்னா அதுக்கு அதிகார வர்க்கம் என்பது ஆண்டாண்டு காலமாக அடக்குமுறையில் ஊறி வந்தது. திமுக கட்சி செய்கிறத மன்னிக்க முடியாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. 76 ஆண்டு காலம் கட்சி ஆரம்பித்து 25-27 வருஷமாக பவரில் இருக்கீங்க. இதுவரை கருணாநிதி, அண்ணாதுரையோ கருணாநிதியோ பேசாத அளவுக்கு சமூக நீதியாக வாயை திறந்தா சமூக நீதி. காலையில் பல்லு தேய்கிறதுக்கு முன்னால் ஆரம்பித்தா படுக்க போகிற வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 300 தடவை இல்லை 3000 தடவையாவது 30,000 தடவையாவது சமூக நீதின்ற வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வருது. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சமூக நீதி தான் சொல்லுவீங்க. அவ்வளோ தூரம் சமூக நீதியில் உங்களுக்கு வந்து ஈடுபாடு. ஓகே. ஆனால் உங்கள் மந்திரிங்க சாதி மாநாட்டில் கலந்துப்பாங்க, உங்கள் அமைச்சர்கள், உங்கள் மாவட்ட செயலாளர்கள் ஜாதி மாநாட்டில் கலந்துப்பாங்க. ஆதிக்க ஆணவ படுகொலை நடந்தால் உங்கள் கட்சிக்காரன் தான் போய் எங்கள் முன்னால் எவன் கொலை பண்ணானோ அவனுக்கு சாதகமாக நிற்பான். தலித்துகளை கோயில்களுக்கு விட முடியாமல் பல இடங்களில் கோயில்களை ஆதிக்க சாதிகளை இழுத்து மூடும்போது அதில் முன்னணியில் இருந்து தலித்துகளுக்கு எதிராக குரல் கொடுப்பது உங்கள் கட்சிக்காரன். ஒரு தலித்தை வந்து தான் காலில் விழ வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறது உங்களுடைய தலித் பெண் கவுன்சிலர். இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ஆக்ஸ்போர்டில் போய் பெரியாருக்கும் புகைப்படங்கள் திறக்கப்படுகின்றன. இந்த உண்மையை நீங்கள் அப்படியே காமெண்ட்ரியே கொடுக்காம, பின் குறிப்புகள் கொடுக்காம, பொழிப்புரை எழுதாமல், விளக்க உரை எழுதாமல், அப்படியே இந்த 2 செய்தியையும் மக்கள் மன்றத்தில் வைங்க. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், மக்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆக்ஸ்போர்டில் ஒரு விழா பெரியாருக்கு இவங்க எடுக்கிறாங்க. அது இவங்க காசு கொடுத்து நடத்துகிற விழா. அது ஆக்ஸ்போர்டு நடத்துகிற விழா அல்ல. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இங்கே பச்சையாக திமுககாரன் போய் பேசின்னு இருக்கான். இது ஆக்ஸ்போர்டு எடுக்கிற விழா இல்லை. $230 கட்டினா யாரை வேணால் அந்த அரங்கத்தில் என்ன வேணால் எடுத்து பண்ணலாம். ஆக்ஸ்போர்டில் போய் பெரியாருக்கு புகைப்படம், புத்தக வெளியீட்டு விழா. இன்னொரு பக்கம் திமுக பெண் கவுன்சிலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா? இந்த 2 செய்தியும் நீங்கள் மக்கள் மன்றத்தில் வைங்க, மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுதான் உண்மையான திராவிட மாடல் ஆட்சியோட முகம். விஷயம் என்னென்னா, பிராமணிய பார்ப்பனிய ஆதிக்கத்தை ஒழிச்சிட்டோன்னு மார்த்தட்டிக்கிறீங்க, ஃபைன். ஆனால் அந்த இடத்துல இடைநிலை சாதிகள் வந்து உட்காந்துடுச்சு. தலித்துகளுக்கு எதிரான இந்த கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகுது. கடந்த காலத்தில் நடந்ததை விட இன்றைக்கி ரொம்ப அதிகமாக நடக்குதுங்க. இந்தியாவிலே வந்து தலித்துகளுக்கு எதிரான கொடுமை அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்து கொண்டிருக்கிறது. தேசிய ஆவண காப்பகத்தோட குற்ற ஆவண காப்பகத்தோட புள்ளி விவரங்கள்படி இதுதான் உண்மை. இன்றைக்கி ஊபி பார், ஹரியானா பார், குஜராத்தை பாருன்னு கதை அழைப்பானுங்க. அங்கெல்லாம் பார்க்குறது விட்டு இங்கே பாரு, நீ முதல்ல 1வது ரேங்க் இல்லை 5வது ரேங்க் உனக்கு வெக்கமாக இல்லை? இது எவ்வளோ மோசமான விஷயம் நீங்கள் சொல்லுங்கள். திமுக கவுன்சிலர் காலில் ஒரு தலித் அவங்க விழ வைக்கிறாங்கன்னா அப்போ கட்சி அவங்கள என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுத்துருக்குது, என்ன மாதிரியான அவங்களுக்கு வந்து சென்சிட்டைஸ் பண்ணுறதுன்னுவாங்க, எந்த மாதிரியான பயிற்சிகள் அவங்களுக்கு கொடுத்துருக்கு, அந்த எண்ணம் வாழ்க்கையில் வரலாமா?
சரி, தனிப்பட்ட முறையில் உனக்கு ஒரு பகை இருக்குன்னா அவனுக்கு கம்ப்ளைண்ட் கொடு, சட்ட ரீதியாக புகார் கொடு, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணு. இல்லை நான் இன்னும் ஒரு படி மேலே போய் கூட சொல்லுவேன். ஓங்கி ஒரு அறை விட்டா கூட சில நேரத்தில் அது வந்து சரி உணர்ச்சி வேகத்தில் பண்ணிட்டாங்க, நான் நியாயப்படுத்தலை, புரிஞ்சுக்கலாம், மன்னிக்க முடியாது, புரிஞ்சுக்கலாம். காலில் விழுன்றது என்னது? அப்போ அது உள்ளே இருக்க அந்த ஆதிக்க சாதி மனப்பான்மை எவ்வளோ? என்னைக்கு உங்கள் மந்திரிங்க சாதி மாநாட்டில் கலந்துக்கிறானோ அன்றைக்கே கட்சி முடிஞ்சு போச்சுங்க. சமூக நீதி பற்றி பேசுகிறதுக்கான தார்மீக எந்த விதமான தகுதிகளோ உரிமைகளோ உங்களுக்கு திமுக கிடையாது. நான் உறுதியாக சொல்வேன். நான் பேசுகிறது அத்தனையுமே வந்து பொது வெளியில் இருக்க விஷயம். நம்ம ஏதோ பேசணுன்றதுக்காகவோ தனிப்பட்ட பகையிலையோ அல்லது திமுக மேலே இருக்க காழ்ப்புணர்ச்சியிலோ நம்ம சத்தியமாக பேசலை. யார் மேலேயும் எனக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது, சத்தியமாக கிடையாது. திமுக மேலேயும் கிடையாது. அவங்க செஞ்ச நல்லதையும் நம்ம பாராட்டுறோம், மனப்பூர்வமாக நம்ம பாராட்டுறோம். ஆனால் சாதி வெறியை வளர்க்குறதுலையும் தலித்துகளுக்கு எதிரான போக்கு மேலும் மேலும் தமிழ்நாட்டில் கட்டி தட்டி போகிறதுலையும் திமுகவோட பங்களிப்பு என்பது ரொம்ப கொடூரமானதாக இருக்குது. அதுவும் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அரசு எந்திரத்தையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஒரு ஜாதி மாநாட்டில் உங்கள் மந்திரி அன்னைக்கு கலந்துக்கிறான்னா அன்றைக்கே நீங்கள் வந்து சமூக நீதினு பேசுகிறதுக்கான தகுதியை இழந்துட்டீங்க. யாராவது ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவோ எம்பியோ போய் ஜாதி மாநாட்டில் கலந்துப்பானா? அந்த எண்ணம் அவனுக்கு வருமா? எல்லா மந்திரியும் ஏதாவது ஒரு ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன வித்தியாசம்? ஏன் தெரியுமா இது கொடூரமானது? நான் சொல்கிறேன், எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது. எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது. அப்போ சமூக நீதி பேசக்கூடிய ஒரு இயக்கம் கேட்டால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கதை அளப்பார்கள். திமுக விட திமுக முட்டு கொடுக்குற, ஜால்ரா தூக்குற, காவடி தூக்குற சொம்புங்க இருக்குல்ல, அதுங்க பண்ணுற அட்டூழியம் தான் அதிகம் தமிழ்நாட்டில். அதுவும் இந்த 4 வருஷம். ஜாதி தோன்றுனதுக்கு திமுக ஒன்றும் காரணம் கிடையாது. அது பாப்பா அன்னைக்கு துவங்கி வச்சாங்க. பார்ப்பனர்கள் துவங்கி வச்சாங்கன்னா நீ எதுக்கு அது வளர்க்குற? சாதி தொடங்கினதுக்கு திமுக காரணம்னு யாருமே சொல்லலை. ஆனால் இன்றைக்கி சாதி கொடுமை அதிகமரிப்பதற்கு திமுக காரணன்றது நீ மறுக்க முடியாது. ஒரு 13 வயசு பையனை 17 வயசு பையன் வெட்டுறான் போய், இல்லையா? ஆதிக்க சாதியை சார்ந்ததான் தலித்து பையனை. மந்திரி போய் என்ன சொல்கிறாரு? அந்த பாதிக்கப்பட்ட பையனை வேறு நல்ல தனியார் சிறந்த பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்க நான் ஏற்பாடு பண்ணுறேன், என் சொந்த செலவு. நீ யார் செலவு பண்ணுறதுக்கு? உன் வாயிலேருந்து என்ன வந்திருக்கணும்? அரசு பள்ளிகளில் சாதி கொடுமைகளை ஒழித்து தலித்து மாணவர்களுக்கு அச்சமின்றி கல்வி கற்க நாங்கள் உரிய சூழலை ஏற்படுத்துவோம் நீ சொல்லியிருந்தீங்கன்னா மந்திரி. ஆனால் உங்கள் வாயிலேருந்து என்ன வருது? அவங்க வேறு சிறந்த பள்ளியில் சேர்ந்து படிக்க நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணுவோம், மருத்துவ செலவு நான் ஏற்றுப்போம். இது பண்ணையார்த்தனம். நீ யார் ஏற்றுக்கிறதுக்கு? ஒரு கல்வி மந்திரின்ற முறையில், பள்ளிக்கல்வித்துறைன்ற மந்திரியில் பள்ளிகளில் சாதி வெறி தலைவிரிச்சு ஆடும்போது அதை களைவதற்கு என்ன வழியோ அதை தான் நீங்கள் சொல்லணுமே. இல்லாமல் பாதிக்கப்பட்ட மாணவன் நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்டில் கூட போய் படிக்க வைக்கலாங்க, அவனை கேம்பிரிட்ஜில் படிக்க வைக்கலாம், ஹார்வர்டில் படிக்க வைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்குது. அதான் ஊரே கொள்ளை வச்சு சேர்த்து வச்சுருக்கீங்கல்ல. எவ்வளோ பசங்களை வேணால் நீங்கள் கொண்டு போய் ஹார்வர்டில் படிக்க வைப்பீங்க, ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்க வைப்பீங்க, கேம்பிரிட்ஜில் படிக்க வைப்பீங்க. உள்ளூரில் இருக்க இந்த ஜாதி வரியை களையிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த சந்துரு கமிட்டின்னு ஒன்று போட்டிங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட்டு கொடுத்துருச்சு பள்ளிகளில் சாதி கொடுமையை அகற்றுவதற்கு என்ன பண்ண. ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை. கடந்த 4 ஆண்டுகளில் எடப்பாடி பீரியடில் ஆரம்பித்த பிரச்சனை இந்த பீரியடில் அதிகமாக இருக்குது. இதுக்கு இவங்க பீரியடில் ஆரம்பிக்கல, எடப்பாடி பீரியடில் ஆரம்பிச்சது இவங்க பீரியடில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பள்ளிகளில் சாதி கொடுமை தலைவிரிச்சு ஆடுறது இல்லையா? அதை அகற்றுறதுக்கு 4 வருஷத்துக்கு என்ன பண்ணீங்க? இதாங்க வைக்கம் விழா, நூற்றாண்டு விழா போய் கொண்டாடுறது ஒரு பக்கம் பினராயி விஜயனோட, அதே நேரத்தில் மேல் பாதியில் தலித்துகளை உள்ள விட மாட்டேன்னு கோயிலை இழுத்து மூடுறது, தனி நீதிபதி உத்தரவு போட்டு கோயிலை திறனா அதுக்கு அப்பீலுக்கு போகிறது, ஏன்னா திறந்தா அங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டும். இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு அணுகுமுறையை தலித்து விரோத அரசை பார்த்துருப்பீங்களா நீங்கள்? இங்கே நடக்குது. அப்போ இது வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் போய் ஒரு பக்கம் பெரியாருக்கு புத்தகம் திறந்து புகைப்படம் திறக்கிறதும், இன்னொரு பக்கம் திமுக கவுன்சிலர் வந்து தான் காலில் ஒரு தலித்தை விழ வச்சு அவர் கைது செய்யப்படுவோம். ரெண்டும் ரொம்ப அற்புதமான நிகழ்வு. ரெண்டையும் மக்கள் மன்றத்தில் போட்டு காமினேன். இதை ஒரு பக்கம் போட்டு அதை ஒரு பக்கம் போட்டு. எத்தனை கோயில்களில் வந்து இந்த 4.5 ஆண்டுகளில் வந்து உங்களுக்கு தலித்துகள் உள்ளே போகாமல் மூடப்பட்டிருக்கு? எத்தனை கோயில்களில் வந்து தனி நீதிபதி கோயிலை திறந்து உள்ளே போகணும்னு சொன்னோன்னா போக மாட்டேன்னு அப்பீல் போகிறது. அப்பீல்லையும் நல்லா அங்கே வந்து மூக்கறுப்பட்டு நீ திறந்து தான் விடணும், ஒரு 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 ரத்த கலரி ஆனாலும் இராணுவத்தை வச்சா நீ தொடர்ந்து தான் விடணும், சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தோட பல தீர்ப்புகள் இருக்குதுன்னு சொன்ன பிறகு மொள்ளமாக அதை திறந்து விடுறது. எத்தனை இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து தலித்துகள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் வந்து தேரை இழுத்துட்டு போக முடியலன்னு கோர்ட்டுக்கு போய் அங்கே வந்து குட்டுப்பட்டு கோர்ட்டு காரி துப்புன பிறகு நீங்கள் போகலன்னா நாங்கள் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு மத்திய படைகளை அனுப்ப வேண்டியிருக்குன்னு சொன்ன பிறகு தேரை இழுத்துட்டு போகிறது. இந்த மாதிரி எத்தனை தீர்ப்புகள் இந்த 4.5 ஆண்டுகளில். தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் வந்து ஸ்டாலின் அரசாங்கத்தில் நாளுக்கு நாள் மிக அதிகமாக அரங்கேறி கொண்டிருக்கின்றன. நம்ம எவிடன்ஸ் கதிர் போன்றவர்களை கேட்டிங்கன்னா கதையாக சொல்லுவாங்க. நீங்கள் கண்ணு முன்னால் திறந்து பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க. வைக்கம் போராட்டத்தோட 100ஆண்டு விழாவை 2 ஆண்டுகளுக்கு முன்பு மிகுந்த விளம்பரத்துடன் தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் கொண்டாடுது.
பினராயி விஜயன் கேரள முதலமைச்சர் நடத்திய விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். நல்லது, மகிழ்ச்சி. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் குறைஞ்சது 6 கோயில்கள், குறிப்பாக மேல் பாதியில் கோயில் மூடப்பட்டிருக்கு. தலித்துகளை உள்ளே விடமாட்டோன்னு பிரச்சனை. கோயில் ஒரு நாள் எஸ்பி வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வந்து சொல்கிறாரு, நாளைக்கு திங்கக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு டைம், திங்கக்கிழமை நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நானும் எஸ்பியும் மக்களை அழைத்து செல்வோம். திங்கக்கிழமை காலைல அப்படியே பல்ட்டி அடிக்கிறாரு, கோயில் இழுத்து பூட்டிட்டு போயிடுறாரு சீல் வச்சுட்டு. ஹைகோர்ட்டில் போனால் சிங்கிள் ஜட்ஜ் திறந்து விடுன்றாரு, அதுக்கு அப்பீலுக்கு போகிறாங்க. அதுக்கு பிறகு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் திறந்து விட்டாங்க. இந்த மாதிரி பல கோயில்கள். அப்போ வைக்கம் போராட்டத்தோட 100ஆண்டு விழாவை கொண்டாடுறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? அன்னைக்கு தீண்டாமையை புரிஞ்சுக்கலாம், அன்னைக்கு வளர்ச்சி அடையாத கட்டத்தில். இன்றைக்கி இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்போ இந்த முரண்பாடுகளோட மொத்த வடிவமாக தானே இந்த அரசு இருக்குது. அதனால் ஆக்ஸ்ஃபோர்டில் போய் விழா நடத்துறது பெரியாருக்குன்றது விளம்பரங்க, முழுக்க முழுக்க இது வந்து விளம்பரம். இது வந்து நடைமுறையில் நிலைமை நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் மோசமாக தான் போய் கொண்டிருக்கிறது. பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புன்ற அந்த ஒற்றை காரணம் தான் இவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. வேறு எதுவும் இவர்களை காப்பாற்றவில்லை. அதை வச்சு இவங்க வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே சார், இவ்வளவு நடந்தும் எல்லா கருத்து கணிப்புகளும் திமுகவுக்கு ஆதரவாக திமுக வெற்றி பெறும் என்றும் இருக்கிறது. ஏன் அப்படி? 4 முனை போட்டியில் எதிர்க்கட்சிகளை மக்கள் நம்ப தயாராக இல்லை. அது ஒன்று. நீங்கள் எதிர்க்கட்சி ஒற்றுமை இல்லைன்னா ஆளுங்கட்சியை வீழ்த்த முடியாது. வெற்றி ஒன்றே அளவுகோல் இல்லைங்க. இதையும் மீறி திமுக ஜெயிக்கலாம், நான் மறுக்கல. அதை 4 முனை போட்டி வந்துன்னா திமுக தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். விஜய் தனியாக, சீமான் தனியாக, அதிமுக பலவீனமான நிலை. ஏன்னா அதிமுக கூட்டணி டேக் ஆஃபே ஆகலை. திமுக கூட்டணி பலமாக இருக்குது. மோடி எதிர்ப்பு அவங்கள ஒற்றுமைப்படுத்தி வச்சுருக்கு. கண்டிப்பாக பணமும் பெரிய அளவில் வச்சுருக்காங்க. அவங்க வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. நான் அதை மறுக்கலை. நான் அது தமிழ்நாட்டுக்கு நல்லதா? வெற்றி, நீ செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் வெற்றி நியாயப்படுத்திடுமா? ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா திரும்ப திரும்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதான் மக்களே போல்வர் கைவர் அந்த காலத்தில் சொல்லிட்டு போயிட்டாங்க. வெற்றின்ற ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, வெற்றி வாய்ப்பு என்ற கோணத்தில் பார்ப்பீர்களே ஆனால் அது வேறு. அதில் நான் ஒப்புக்கொள்கிறேன். 4 முனை போட்டியில் திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதுதான் ஜனநாயக அமைப்பின் சாபக்கேடு. ஒன்றுபட்ட எதிர்க்கட்சிகள் இல்லை என்றால் ஒரு வலுவான ஆளும் கட்சியை வீட்டுக்கு அனுப்புவது என்பது அறவே சாத்தியமற்றது. அது ஜனநாயக அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு குறை. சம்மந்தப்பட்டவங்க தான் உணரணும், இல்லைனா இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு அனுபவிப்பாங்க, அவ்வளோதான். சரி, இதெல்லாம் பற்றி பார்க்குறப்போ சீமான் அவர்களும் அவருடைய மாநாட்டில் சாதி சார்ந்த மாநாடுகள் நடத்துகிறாருன்ற ஒரு கேள்வியும் எல்லாரும் எழுப்பிட்டு வராங்க. எங்கே சாதி சார்ந்த மாநாடு? இல்லை, மரங்களின் மாநாடு, அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில். இல்லை, நான் தவறான பார்வை. மரங்களின் மாநாடு, ஆடு மாடு மாநாடு அப்படி நான் பார்க்கலங்க. அது இயற்கையை வலியுறுத்துறதுக்கான ஒரு வித்தியாசமான அணுகுமுறைன்னு நான் பார்க்குறேன். நான் அப்படி அவரை சாதியவாதியாக நான் பார்க்கல. அவர் எடுத்துருக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல முயற்சிகளாக தான் எனக்கு தோணுது. அதாவது அவர் வந்து மாடுகளை ஓட்டிகிட்டு போகும்போது மேய்ச்சல் நிலங்களோட முக்கியத்துவத்தை உணர்த்துறார். மேய்ச்சல் நிலங்கள் எனக்கு பெரிய அளவில் தேசிய அளவிலேயே குறைஞ்சிட்ருக்கு, தமிழ்நாட்டிலையும் குறைஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு மேய்ச்சல் நிலங்கள் குறையும் போது பால் கொடுக்கக்கூடிய மாடுகளின் எண்ணிக்கை குறையுது. அது வந்து கிராமப்புற பொருளாதாரத்தை, நம்முடைய டெய்ரி ஃபார்மிங் நம்ம சொல்லுவோம், நம்முடைய பால் பொருட்களுடைய உற்பத்தி, நம்முடைய விவசாயத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அந்த கால்நடை சார்ந்த பொருளாதாரத்தோட வளர்ச்சியை வந்து கடுமையாக பாதிக்குது. அது வந்து ஸோ அந்த ஒரு கருத்தை வலியுறுத்த தான் போகிறாருன்னு நான் பார்க்குறேன். அது ரொம்ப டீப்பாக போய் பார்த்து அது ஜாதி மாநாடு என்பதெல்லாம் தவறான பார்வைன்னு தான் எனக்கு தோணுது. என்னுடைய கருத்து அதில் எந்த தவறுமே இல்லை. ஓகே. ஏன்னா அவர் எழுப்பின பிரச்சனை ரொம்ப நல்ல பிரச்சனைங்க. அது யாருமே கலப்பல. மேய்ச்சல் நிலங்கள் வந்து இன்றைக்கி அருகி கொண்டு வருகிறது. மேய்ச்சல் நிலங்கள் குறைந்து கொண்டு வரும்பொழுது அது எதை பாதிக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கால்நடைகளை பாதிக்கும். மேய்ச்சல் புறம்போக்கு, நத்தம் புறம்போக்கு எதோ சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். மேய்ச்சல் நிலங்கள் குறையும் பொழுது வந்து பால் கொடுக்கக்கூடிய மாடுகள் அது வந்து பாதிக்கப்படுது உங்களுக்கு வந்து. அப்போ பால் கொடுக்கக்கூடிய மாடுகளோட எண்ணிக்கை பாதிக்கப்படுதுன்னா, அது பசுக்களை நம்பி வாழக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க. ஒரு பசுமாடு இருந்தனா வாழ்க்கை ஓட்டக்கூடிய எத்தனையோ விவசாயிகள், கோடிக்கணக்கான விவசாயிகள் இந்தியா பூராவே இருக்காங்க. இப்போ அவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் பொழுது சமூகத்துக்கும் பாதிப்பு, அவங்களுக்கும் பாதிப்பு. அந்த கருத்தை வலியுறுத்துவது தான் அந்த பயணத்தின் நோக்கம் நான் பார்க்குறேன். அதை தாண்டி ரொம்ப டீப்பாலாம் அதை போய் பார்க்குறதுல எனக்கு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, சீமானுக்கு நோக்கம் அப்படி இருந்துட்டு கூட போட்டுமே, அவர் எழுப்பின பிரச்சனைக்கான உங்கள் பதில் என்ன? ஓகே, யாருமே எழுப்பாத ஒரு பிரச்சனையை அவர் கிளப்புறாருல, அந்த விதத்தில் மற்றவங்க அட்ரஸ் பண்ணாத ஒரு இஷ்யூ அவர் கிளப்புறாருன்னும் போது நம்ம அது குறித்து சிந்திப்பது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, அதனால் எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் ஏதாவது மாற்றங்கள் இவருக்கு வருமா? அதுதான் நமக்கு இது ரொம்ப பெரிய கேள்வி. அதாவது நீங்கள் அடிமைப்பட்ட மக்களுக்காக உழைக்கிறவங்களா அந்த அடிமைப்பட்ட மக்களை நிராகரிப்பார்கள். காலகாலமாக இருக்க உண்மை அது. சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்துக்காக போராடின தியாகிகளே சுதந்திரத்துக்கு பிறகு மக்கள் தூக்கி அடிக்கிறாங்க. அது அவங்களுக்கும் தெரியும். சுதந்திரம் கிடைச்ச பிறகு இந்த மக்கள் நம்மளை தூக்கி அடிப்பாங்க. அது மக்களோட புத்தி. ஆனால் மக்களுக்காக போராட வருபவர்கள், மக்களை அளவில்லாமல் நேசிக்கக்கூடியவர்கள் அது குறித்து கவலைப்பட மாட்டார்கள்.
காந்தி நின்று எலெக்ஷனில் ஜெயிப்பாரா என்ன? கிடையாது. காமராஜரை தோக்கடித்த மாநிலங்க இது. உருப்படுமா இந்த தமிழ்நாடு? காமராஜன்றது எவ்வளோ பெரிய தலைவர், நினைத்தே பார்க்க முடியாத தியாகங்களை செய்த ஒரு தலைவர். அவரை போய் தோக்கடித்த மாநிலம் இது. இதுதான் தமிழ்நாட்டுக்கு லட்சணமே. நீங்கள் காமராஜர் தோக்கடிச்சு யாரை கொண்டு வந்து உட்கார வச்சிங்க, நீங்கள் எவ்வளோ அனுபவிக்கிறோன்றது தெரியுது. ஆகவே நீங்கள் இது காலகாலமாக இருக்கிற பிரச்சனை. இது சுதந்திர போராட்டத்து காலத்துலேருந்தே இது குறித்து அந்த வங்க மொழியில் வந்தக்கூடிய நாவல்கள் எல்லாம் இது வரும். சரச்சந்திரன் ஒரு பெரிய வங்க மொழி நாவலாசிரியர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார். கூகுளில் போய் பாருங்கள், படிங்க. தமிழ்லேயே புக்கெல்லாம் இருக்குது. அதில் ஒரு கதாபாத்திரம் வரும். நீ இவ்வளோ தூரம் போராடுறிய, உன்னுடைய சகோதரி அவனை பார்த்து கேட்பாங்க. அவன் சுதந்திர போராட்டத்தை ஈடுபட்டு சிறைக்கு போயிட்டு வருவான். இவ்வளோ போராடுறிய. அப்போ அவன் ஊரில் ஒரு சண்டை வரும்போது அவனுக்கு எதிராக அந்த உள்ளூர் மக்கள் எதிர்த்து நிற்பாங்க. அப்போ அவன் தங்கச்சி சொல்லுவான், அக்காவை தங்கச்சியை சொல்லுவான், நீ இந்த மக்களுக்காக தானே போராடுற, கடைசியில் அவங்களே உன்னை எதிர்த்து நிற்கிறாங்களே, நாளைக்கு விடுதலை கிடைச்ச பிறகு என்ன ஆகணும், விடுதலை கிடைச்ச பிறகு என்ன கொலையாக பண்ணுவாங்கன்னு எனக்கு அது தெரியும், நான் தெரிஞ்சு தான் போராடுறேன், அது அவங்க குணம், இது என் குணம். அப்போ தான் அவர் எழுதுவார், உலக வரலாறு பூரா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிமைப்பட்ட மக்களுக்காக போராடுறவங்க எல்லாம் அந்த மக்களாலேயே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி. இது நீங்கள் வாக்கு வங்கி அரசியலில் போய் நின்று ஜெயிக்கிறது. மக்களை யாரை விரும்புகிறாங்க? மொள்ள மாதிரி முடிச்சவைக்கு ஊடுப்பூன் திருடுறவன் அவனை தானே மக்கள் விரும்புகிறாங்க. காசு கொடுத்து தானே ஓட்டு வாங்குற. உங்கள் ஜனநாயகமே கேலி கூத்தா தானேங்க இருக்குது. காசு கொடுத்து ஓட்டு வாங்கும்போது அப்புறம் என்ன பெரிய விழுமைகளுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? இதை வரப்போகுது எலெக்ஷனு, நீங்களும் நானும் இதுவரை பார்க்காத கேடுகட்ட எலெக்ஷனாக இருக்க போகுது. தமிழ்நாடு வரலாறுல இல்லாத கேவலமான எலெக்ஷனாக 26 எலெக்ஷன் இருக்க போகுது. 2 பேரும் காசு அள்ளி விட போகிறோம். இப்போயே சேர்த்து வச்சுட்டானுங்க. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் வரைக்கும் போகுன்றாங்க. அதுக்கு பிறகு அது உன் தலையில் விடியும். அதை பற்றி உனக்கும் கவலை இல்லை, அவனுக்கும் கவலை இல்லை. இன்றைக்கி வருதில்ல 2000 ரூபாய், அவ்வளோதான். ஓகே சார். நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி சார்.